மீண்டும் ஃபோர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். குறை தீர்க்கும் கூட்டமா குரட்டை விடும் கூட்டமா என்று சொல்லும் அளவிற்கு ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடத்தப்படும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் தலைமையில் நடைபெற்றது. இதில் குடிநீர், சாலை வசதி, பள்ளிக்கூடம், மின்விளக்கு உள்ளிட்ட பொது பிரச்சினைகள் மற்றும் தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டி பொதுமக்கள் மனுக்களுடன் வந்திருந்தனர். இவர்களின் மனுக்களுக்கு உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த நிலையில் கூட்டத்திற்கு பெரும்பாலான அதிகாரிகள் வரவில்லை என்பதை காலியாக இருந்த நாற்காலிகளே அடையாளப்படுத்தின. அப்படியே வந்திருந்த சில அதிகாரிகளும் அட்டகாசமாக குரட்டை விட்டு தூங்கிய காட்சி பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்தது. ஆண் அதிகாரிகளுக்கு இணையாக பெண் அதிகாரிகளும் தூங்கிய காட்சி வைரலாகி வருகிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கின்ற கூட்டத்தில் தூங்கி வழியும் அதிகாரிகள் அவர்களின் அலுவலகங்களில் எந்த அளவிற்கு பணி செய்வார்கள் என கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் கேள்வி எழுப்பினர். காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது, இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு, கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. இந்தியாவில் அதிகமான அரசு ஊழியர்கள் கொண்ட மாநிலமாக விளங்குவதோடு தன்னுடைய வருவாயில் அதிகம் அரசு ஊழியர்களுக்கு செலவிடும் மாநிலங்களில் ஒன்றாகவும் தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் இவர்களின் பணிகள் பொறுத்தவரை திருப்திகரமாக இருப்பதில்லை என்பது பெரும்பாலான மக்களின் கருத்தாகவே இருக்கிறது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என பணியாற்ற வேண்டிய அதிகாரிகள் கடமைக்கென்று அலுவலகம் வருவதும் பொதுமக்களின் பிரச்சினைகள் ஒரு பொருட்டாகவே கருதாமல் இருப்பது தொடர்கதையாகவே இருக்கிறது. மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தின் மூலமாக தங்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒருமித்த அதிகாரிகளை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தும் அதிகாரிகள் குறைந்த அளவே வருகை தருவதும், அப்படியே வந்தாலும் பணிக்கு மாறாக நடந்து கொள்வதும் பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தையே தருவதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.